நம்ம வைகை புயல் வடிவேல் சொன்னது ஒய் பிளட் சேம் பிளட் தானே, எல்லா பிளட்டும் ஒரே கலரில் தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பிளட்டை ஏபிஓ அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை கைண்ட் ஆஃப் டைப்ஸில் வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அண்ட் இதில் இருக்க சில இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், நீங்கள் சயின்ஸில் வர இருந்தால் மறக்காமல் அன்பாக்சிங் சயின்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் சுதர்ஷன். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிளட் குரூப்பிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல பிளட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிளட் குரூப்பே நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்ம பிளட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி அதாவது ரெட் பிளட் செல்ஸ், WBC அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இருக்குது. இதை தான் வந்து சாலிட் போர்ஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பிளாஸ்மா அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்குது. இதுதான் வந்து லிக்விட் போர்ஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்பிசியோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு உள்ளே எடுத்துக்கிற ஆக்சிஜனை வந்து இந்த ஆர்பிசி தான் கேரி பண்ணி எல்லா ஆர்கன் டிஷ்யூக்கும் செல்லுக்கும் வந்து டெலிவர் பண்ணும். இந்த WBCயோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது பாக்டீரியாவோ ஃபங்கஸோ இல்லை வெளிலேருந்து ஏதாவது ஒரு கிருமி வந்து நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய இம்யூன் சிஸ்டமை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதும் அண்ட் அந்த ஒர்க்கை ப்ராக்ரஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா இந்த WBC தான். அண்ட் பிளேட்லெட்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எங்கேயாவது சின்னதாக அடிபட்டாலோ இல்லை எங்கேயாவது வந்து காயம் எடுத்தாலும் அந்த இடத்துல ரத்தத்தை ஒரே வைக்கிறது, அதாவது பிளட் கிளாட்டிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ் தான். ஸோ இந்த பிளாஸ்மாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நான் லிக்விட் பார்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டுக்கு லிக்விடான ஒரு ஸ்டேட்டை தருது. ஸோ அதனால தான் பிளட் வந்து எல்லா ஆர்கனுக்கும் வந்து அந்த வெயின் அண்ட் நரம்போ இல்லை மற்ற பிளட் வெசல்ஸ் வழியாக ஈஸியாக ட்ராவல் ஆகி போக முடியுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிளட்டோட ரொம்ப இம்பார்ட்டண்டான காம்பனண்ட். ஆனால் இந்த பிளட் குரூப்பிங் அதாவது பிளட்டை ஏபிஓ அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்து வருது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. ஸோ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த ஆன்டிஜன்ன்ற ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் அதுக்கு மேலே போய் சின்னதாக வந்து ஸ்டிக் ஆகியிருக்கும் இந்த ஆன்டிஜன். அண்ட் இந்த ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா வந்து இது பிளாஸ்மாவில் வந்து இருக்கிறது தான் இந்த ஆன்டிபாடி. இந்த ஆன்டிபாடி வந்து ஒய் ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்டிபாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இம்யூன் சிஸ்டமாக வந்து ஆக்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து வந்து ஏதாவது பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கலோ இல்லை ஏதாவது ஒரு கிருமி உள்ளே வந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய இம்யூன் சிஸ்டமாக இந்த ஆன்டிபாடியும் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா பிளட்டும் தான் இருக்கும். அப்புறம் எப்படி இது பிளட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த ஆன்டிஜனும் இந்த ஆன்டிபாடி தான். அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் ஏ பிளட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும் அண்ட் பி ஆன்டிபாடி இருக்கும். குரூப் பி பிளட்டுக்கு பார்த்தீங்கன்னா பி ஆன்டிஜன் இருக்கும் அண்ட் ஏ ஆன்டிபாடி இருக்கும். குரூப் ஓக்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனும் இருக்காது ஆன்டிபாடியும் இருக்காது. அதே குரூப் ஏபிக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜனும் இருக்கும் அண்ட் ஏ ஆன்டிபாடி பி ஆன்டிபாடியும் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிஜனும் இந்த ஆன்டிபாடியும் ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம வேறு 2 பிளட் குரூப்பை எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணோன்னா வேறு ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் ஆகும். அதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிஜனுக்கும் இந்த ஆன்டிபாடிக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டிபாடியும் இந்த ஆன்டிஜனும் ஒரே குரூப்பாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்றா வந்து கிளம்ப் ஆகிக்கும், அதாவது ஒன்றா வந்து ஒட்டிக்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம அக்ளூட்டினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக பார்த்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம ஏ அப்படின்ற ஒரு பிளட் குரூப் எடுத்துக்குவோம் அண்ட் பி அப்படின்ற ஒரு பிளட் குரூப் எடுத்துக்குவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆனால் ஜஸ்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்ரெண்ட் பிளட் குரூப் எடுத்துக்குவோம். இப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும் அண்ட் பி ஆன்டிபாடி இருக்கும். அதேமாதிரி பி பிளட் குரூப்பில் பி ஆன்டிஜன் இருக்கும் அண்ட் ஏ ஆன்டிபாடி இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது இந்த பி பிளட் குரூப்பில் இருக்க பி ஆன்டிஜன் பார்த்தீங்கன்னா ஏ பிளட் குரூப்பில் இருக்க பி ஆன்டிபாடியோட ஒன்றா வந்து கிளம்ப் ஆகிடும், அதாவது அக்ளூட்டினேட் ஆகிடும். அதேமாதிரி இந்த ஏ குரூப்பில் இருக்கிற ஏ ஆன்டிஜன் பார்த்திங்கன்னா பி குரூப்பில் இருக்க ஏ ஆன்டிபாடியோ ஒன்றா அக்ளூட்டினேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி அக்ளூட்டினேட் ஆகிறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க 2 ஆர்பிசிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா கிளம்ப் ஆகிக்கும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரைய ஆரம்பிக்கும். இதனால் அந்த பேஷண்ட் வந்து இறந்து கூட போகலாம். ஸோ இப்போ இருக்கிற இந்த மாதிரி ஏபிஓ பிளட் டைப்பிங்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது 400 வருஷத்துக்கு முன்னாடி 16th சென்ச்சுரியில் வந்து இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு அனிமல்
அனிமல்லேருந்து வேறு ஒரு அனிமலுக்கும் இல்லை வேறு ஒரு அனிமல்லேருந்து வேறு ஒரு மனுஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணதுனால பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிளில் நடந்த மாதிரி வேறு ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஒன்றா கிளம்ப் ஆகி அந்த ஹியூமனை இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா சட்ட விரோதமாக வந்து மாற்றப்பட்டுது. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில் கார்ல் லாண்ட்ஸ்டைனர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளட் குரூப்பை வந்து ஏபிஓ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் ஏபிஓ பிளட் டைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேரிட்டாங்க. எல்லாம் ஓகே, ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே இருக்கே. இந்த பிளட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமே, அதை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அது என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். RH ஃபேக்டர், அதாவது ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்க பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண ப்ரோட்டீன் தான் ஆர்பிசி மேலே சின்ன சின்னதாக வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளட்டில் அதிகமாக RH ஃபேக்டர் இருந்ததுன்னா அதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்மியாக RH இருந்தால் அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. RH தானே அதிகமாக இருந்தானே கம்மியாக இருந்தானே ரெண்டும் ஒரே குரூப்பாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் நியூட்ரல் ஆகிட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வீட்டில் பொங்கல் செய்யும் போது வெல்லமும் நெய்யும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொட்டி விட்டா நல்லா இருக்குமா? திகட்டும். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரெண்டு வேறு RH ஃபேக்டர் இருக்கிற குரூப்பை ஒன்றா சேர்த்தா அது வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்காது. அது எப்படி அப்படின்றத நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கன்சீவான மதருக்கு RH ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்குது அண்ட் அவங்களோட குழந்தைக்கு RH ஃபேக்டர் நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். வேறு RH லெவல் இருக்கிறதுனால அந்த குழந்தை வளரும் போது பெருசாக எந்த ப்ராப்ளமும் வராது. பட் டெலிவரி ஆகிற டைமில் அந்த குழந்தை இறந்து போகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதருக்கு வந்து இம்யூனோகுளோபின் அப்படின்ற ஒரு மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், ஒரு பிளட் குரூப் சேமாக இருந்தாலும் அதில் இருக்க சைன் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. சரி, ஒரு பிளட்டில் வந்து RH இருக்கும், ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி இருக்கும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்ளூட்டினேஷன்ற ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு ஜஸ்ட் சொல்கிறத விட ஒரு ரியல் டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலையோ ஒரு லேப்லேயோ பிளட் குரூப்பை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத டெஸ்ட்டை வந்து நம்ம பண்ணி பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து நம்ம இந்த பிளட் குரூப்பை ஒரு லேப் டெஸ்ட்டில் வந்து பண்ணி பார்த்து அது என்ன பிளட் குரூப் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஸோ இந்த பிளட் குரூப்பை வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த பிளட் குரூப்பிங் டெஸ்ட்டை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளட் குரூப்பையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளட் டெஸ்டிங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு சில இம்பார்ட்டண்டான பிளட் டெஸ்டிங் கிட்டெல்லாம் வேணும். அதெல்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ABD ஆன்டிசீரம் வேணும், ஒரு கிளாஸ் ஸ்லைடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் லைஃப் பிளட் சாம்பிளும் உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் பிளட் இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த ஆன்டிஜனை போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாடி போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா B ஆன்டிபாடி போடுறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா D ஆன்டிபாடி போடுறேன். ஸோ இப்போ இந்த பிளட் சாம்பிளில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் மட்டும் உங்களுக்கு வந்து பால் தெரிகிற மாரி வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன நான் லேட்டராக சொல்கிறேன். இதே RH போட்ட இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு அக்ளூட்டினேஷனும் ஆகலை, அதேமாதிரி A போட்ட இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு அக்ளூட்டேஷனும் ஆகலை. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்னென்னு தெரியுதுன்னா Bயில் அக்ளூட்டினேஷனாக இருக்குது. ஸோ இது வந்து B டைப் பிளட் குரூப் அண்ட் RHல அக்ளூட்டேஷன் ஆகலை. ஸோ இது நெகட்டிவ். ஸோ இதுலேருந்து நமக்கு கிளியராக தெரியுது இது ஒரு B நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு. ஸோ எப்படி இந்த பிளட் குரூப்பிங் டெஸ்ட் ஒர்க் ஆகுது? ஒரு ஸ்கூலில் ரெட், ப்ளூ, க்ரீன்னு சொல்லிட்டு 3 ஸ்டூடெண்ட்டை கன்சிடர் பண்ணிப்போம். இதில் ரெட்டும் ப்ளூவும் கிளாஸ் ஏவை சேர்ந்ததாகவும் க்ரீன் மட்டும் வேறு கிளாஸ் பிஏ சேர்ந்ததாகவும் வச்சுப்போம். இந்த ரெட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிரில் அந்த ப்ளூ கலர் ஸ்டூடெண்ட் நடந்து வந்தான்னா 2 பேரும் பார்த்துக்கிட்டு ஹே நண்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஒரே கிளாஸ்லேயே ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். இதே இந்த ரெட்டு போயிட்டு இருக்கும்போது எதிரில் அந்த க்ரீன் கலர் ஸ்டூடெண்ட் வந்தானா யார் இது அப்படின்னு சரியாக தெரியலையே பார்த்தும் பார்க்காதமே போயிடுவார். ஏன்னா வேறு கிளாஸ் அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த லிக்விடை பிளட்டில் சேர்க்கும் போதும் இந்த லிக்விடை பிளட்டில் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அந்த லிக்விடில் இருக்க ஆன்டிஜென்னும் பிளட்டில் இருக்க ஆன்டிபாடியும் ஒரே குரூப்பாக இருந்தால் ஒன்றா ஜாயின் ஆகி கிளம்ப் ஆகிக்கும். இதுதான் நம்ம வந்து அக்ளூட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே வேறு குரூப் ஆன்டிஜென் ஆன்டிபாடியாக இருந்தால் ஒன்றா ஜாயின் ஆகுது, அதாவது வந்து அக்ளூட்டினேஷனே சுத்தமாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் பார்த்திங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். இந்த பிக்சரில் காட்டுறதுனால இதே ஷேப் அண்ட் கலரில் ரியல் டைமில் இருக்காது. ரியல் டைமில் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அது சொன்னால் புரியறது கஷ்டமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்தமாதிரி சிம்பிளிஃபைட் ஷேப் அண்ட் கலர் வெர்ஷனில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபன் ஃபேக்ட்டுக்கான டைம்.
பிளட் குரூப்பிங்கில் இருக்க ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப்பர்ஸ், அதாவது ஓ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி ஓ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுமா. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓ பிளட் குரூப்பர்ஸில் இருக்கிற சுகர்லாம் வந்து வேறு வழியாக ஈஸியாக வந்து ஸ்கின்னோட பெனிட்ரேட் ஆகி வெளியில் வந்துடும். இதை வந்து கொசுவால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதனால் வந்து கொசு வந்து ஓ பிளட் குரூப்பர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்காதீங்க, நானும் ஓ குரூப் தான். அதே ஓ குரூப்புக்கு இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்டான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிளட் குரூப்பை தவிர்த்து ஓ குரூப்புக்கு மட்டும் மலேரியா வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியாவை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீன் வந்து ரிஃபின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீன் தான். இந்த ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப்போட பாண்ட் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுமா. ஸோ அந்த ஓ பிளட் குரூப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேரியா வைரஸ் அட்டாக் ஆனாலும் மலேரியா வரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளட் குரூப்பிங் டைப்ஸையும் பிளட் குரூப்பிங் டெஸ்ட்டையும் வந்து உங்களுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை இந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் பயாலஜி குரூப் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை பிளட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, முக்கியமாக ஓ குரூப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் வீடியோஸ்லாம் வந்து நான் போடுவேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் அன்பாக்சிங் சயின்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் வீடியோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from Sudarshan.